தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீரின்றி அமையாது உலகனில் யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்கு. ஐயா திருவள்ளுவர் எழுதிய மாபெரும் ஒரு பொதுமுறையானது. அதாவது உலகில் தண்ணீரின்றி எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாது. அதாவது உலகே நீர் இல்லைன்னா இயங்காது. அதாவது நீர் இருந்தா மட்டும்தான் உலகு இயங்கும். அதாவது நீர் இருந்தா மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். விவசாயத்தை வச்சு மக்கள் வாழ்வாதாரமாகும். அந்த நீர் இருந்தா மட்டும்தான் அடுத்த ஒவ்வொரு தலைமுறையும் புதுப்பித்து கொள்ள முடியும் அப்படின்றது இருக்கு. அப்ப தண்ணி இல்லைன்னா பசி பட்டினின்னு வந்துடும். பசி பட்டினி வந்தா மனிதனுடைய சுய ஒழுக்கம்ன்றது மாறிவிடும். அதைத்தான் இந்த திருக்குறள்ல மிக எளிமையாக ஐயா திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இன்றைய தினம் உலக தண்ணீர் தினம். நம்ம உலக தண்ணீர் தினம் என்று வாய்வெளியா சொல்றமே தவிர்த்துட்டு அந்த நம்ம தண்ணி குடிக்கிற இடத்துல ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க சேவ் த வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணீரை வீணாக்க கூடாது என்பதற்காண்டி. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அதுல இருந்து ஒவ்வொரு சொட்டா வர்றத கூட அதை சரியா கவனிக்காம வந்துடுறோம். அந்த ஒவ்வொரு சொட்டு நம்முடைய ரத்தமா நினைச்சு அதை தண்ணீரை சேமிக்க வேண்டும். ஏன்னா உலகத்துல இன்றைய காலகட்டத்தில் தண்ணீர் தட்டுப்பாடுங்கிறது அதிகமா இருக்கு. அதனால அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் வேணும்னா இப்பையிலிருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். தண்ணீரை சேமிக்கணும், மழை நீரை சேமிக்கணும். முன்னாடி காலகட்டத்தில்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா வீட்டுக்கு வீடு மழைநீர் சேமிப்பு தொட்டின்னு சொல்லி ஒரு அமைப்பு, ஒரு செயல் திட்டம் இருந்துச்சு. அது இப்ப யாருடைய வீட்லயும் இல்லை. மக்கள் அனைவரும் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த மழைநீர் சேமிப்பு தொட்டிங்கிறது கட்டுறதே இல்லை. அந்த திட்டத்தை மறந்துட்டோம். அதை இனி செயல்படுத்தணும், தண்ணீரை சேமிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.